ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஹார்ட் பீட் சீசன் 3 எபிசோட் 6ஓட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ பார்க்கணுங்கிறவங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம். இல்லை கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே அன்பர் வந்து சீரியஸாக போகிறாருல. ஸோ எல்லா டாக்டர்ஸ் ஆராதனா, அமலா, ராகவ் எல்லாருமே வந்து அவரை வந்து ஒரு ஸ்டேபிளாக ஆக்கிட்டாங்க. அவரை கோமா ஸ்டேஜுக்கு போகாத அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அன்வரோட ஒய்ஃப் வந்து எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் மானசா வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆராதனா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ காசு இருக்கவங்க தானே நல்லபடியாக இருக்க முடியும், மனசை எப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ராக்கியும் எல்லாருமே ராக்கி சொல்கிறாங்க, போன வருஷம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இப்படி இருந்ததில்லை, இப்போ தான் இப்படி மாறிடுச்சு. போன வருஷம்லாம் நாங்கள் இதுக்கு தான் உயிருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னோன்னா உடனே அருணா சொல்கிறாங்க, நர்ஸ் அருணா வந்து இதை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, டாக்டர் ரதி. ஸோ டாக்டர் ரதி மேம் கிட்ட எல்லாரும் போய் சொல்கிறாங்க. அவங்களும் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இது ஒன்றும் என் டிபார்ட்மெண்ட்லேயே நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இல்லை மேம் நீங்கள் மனசு வச்சா காப்பாற்றலாம். மானசா வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னதே பண்ணுங்க, நான் எதுவும் பண்ண முடியாது, மானசா டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னா எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ராக்கி மட்டும் ரதி மேம் கிட்ட கடைசியாக அமைதியாக தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் ரதி மேம் வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி அமைதியாக இருக்குது, எதுவும் பேசுகிறேன்னா பேசணுங்க. ஸோ ராக்கி சொல்கிறாரு, போன வருஷம் இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்திருந்தா நீங்கள் அர்ஜுன் கிட்ட வந்து பேசியிருப்பீங்கள்ல, ஏன் இப்போ மட்டும் இப்படி இருக்கீங்க அப்படின்னதுக்கு, நான் எதுவும் பண்ண முடியாது, மானசா தானே சிஇஓ, அவள் சொல்கிறபடி நம்ம கேட்டு தான் ஆகணும். போன வருஷத்தை பற்றி பேசாத, இப்போ இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே திவியோட கிளாஸ் ரூமில் வந்து பாய்ஸ்லாம் வந்து வேணும்னே திவியை வந்து வம்பிழுக்கிறாங்க. திவியோட பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு சில பாய்ஸ் வந்து ஏன் தெரியுமா, திவி வந்து 50 மார்க் எடுத்திருக்காங்க. திவி அந்த பையனை கேட்குறா, நீ எவ்வளோ, நீ 35 தானே, நீ ஏன் 50 எடுத்த, நீ நல்லா படிக்கிற பொண்ணு சீன் போடுவீல, இப்போயும் கம்மியாக இருக்க, திவி ஏன் இப்படி எடுத்திருக்கான்னா கதையை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா ரதி, ரீனா கதையெல்லாம் வந்து அந்த பையன் சொல்கிறான். திவிக்கு செம்ம கோவம் வந்து அந்த பையனை பட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. ஸோ ஹெச்எம் கிட்ட இந்த ப்ராப்ளம் போகுது. ஹெச்எம் வந்து 2 பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஹெச்எம் வந்து திவியோட பேரண்ட்ஸையும் இந்த பையனோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறப்போ திவ்யா வந்து ஹெச்எம் முன்னாடியுமே ரொம்ப கோப்புறாங்க. ஏன் மேலே எந்த தப்பும் இல்லை, என்ன ஏன் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ திவியை வந்து வெளியே நிற்க சொல்லிடுறாங்க. அப்போவும் வந்து அந்த பையனோட அம்மா வந்து பார்த்தீங்களா அவங்க முன்னாடியே எப்படி பேசுகிறா அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டு வெளியே வரப்பையும் திவியை வந்து அவங்க வந்து முறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க. அண்ட் அப்பா வந்து திவி கூப்பிட கேட்காம அப்பா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. ஸோ திவி வந்து அப்பான்னு கூப்பிட்டு அப்புறம் ஒருத்தர் நிப்பாட்டி என்னதான்ப்பா நடந்தது, இனி ஒன்று ஸ்கூலை விட்டு நிப்பாட்டலன்னு இருக்கு, இல்லை நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டாரு. திவி வந்து அம்மா மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான், அம்மானால நான் அஃபெக்ட் ஆகிறேன், நான் சித்து ரீனாக்காவோட வாழ்க்கையுமே வந்து ஸ்பாயிலாக இருக்குது, அம்மா பண்ண ஒரு தப்புனால அப்படின்ட்டு நாங்களாம் அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ரதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீ ரதி பொசிஷனுக்கு வந்தால் தான் தெரியும், நீ இன்னும் அதை புரிஞ்சுக்கிற வயசு இல்லை அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் இங்கே ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அன்பர் கேஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு எல்லாரும் சோகமாக இருக்கும்போது ஆராதனா வந்து சொல்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாமல், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ண மிஞ்சி போனால் எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலுமே எல்லா டாக்டரையும் வந்து ஒரே டைமில் பண்ணவும் முடியாது, திருப்பி புதுசாக ரெக்ரூட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் லேப்ராஸ்கோபி பண்ணதானே மேனேஜ்மெண்ட்டோட பெர்மிஷன் வேணும், நம்ம மேனுவலாகவே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவருக்கு டாக்டர் ராகவுக்கும் ரொம்பவே வந்து இது ஹாப்பி ஆகிடுறாரு. ஸோ நம்ம எல்லோரும் ஒரே டீம் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கை கொடுக்குறாங்க. ராக்கியும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. இந்த மாதிரி த்ரில்லு, என்டர்டெயின்மெண்ட்டு, எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாம் ஒன்றா வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணலாம் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகும்போது இன்னொரு இன்டர்ன் ராக்கியோட பேசிகிட்டு இருப்பாங்கள்ல ஒரு இன்டர்ன், அவங்க வந்து வேற ஒரு குரலில் பேசி ரிசப்ஷனில் பேசி எப்போ மானசா வருவாங்கன்னா மானசா வரத்துக்கு ஈவினிங்க்கு மேலே ஆகிடும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறப்ப ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகிறப்ப அருணா பார்த்துடுறாங்க. அருணா கிட்ட ஃபஸ்ட்டு மழுப்புனாலுமே ஆராதனா சொல்லிடுறாங்க, இது மாதிரி மேனுவலாக ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் மானசாக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. டாக்டர் ராகவ் தான் அதை வந்து ஹெட்டாக மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. ராகவும் அமலாவும் பக்கத்தில் நின்று பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியோ அந்த அப்பண்டிஸை வந்து எடுத்துட்டாரு ராகவ். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக ரொம்பவே வந்து பரபரப்பாக காட்டிகிட்டு இருந்தாங்க. நடுவில் வெளியில் நின்று அதை பார்க்குறது வந்து ராக்கி வெளில பார்க்குறாரு. சீஃப் டாக்டர் சரண்யாவும் வந்துட்டாங்க. ஸோ சரண்யாவும் ராக்கியை பார்த்து என்ன நடக்குது, என்ன இப்படி மானசாக்கு தெரியாமல் பண்ணுறீங்க, சரி ஓகே இதை யார் சொன்னது அப்படின்னதுக்கு ராக்கி சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. சரி பார்த்துக்கலாம் வீடு என்ன நடக்குதுன்னு அப்படின்ட்டு இவங்களும் ராக்கியும் ஒரு மாதிரி சமாதானமாகி தான் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ராகவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ஏன்னா அவர் தான் ஹெட்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக பண்ணி முடிக்கிறாரு. அண்ட் இங்கே ரீனா விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரீனா அட்டன் பண்ணுற அந்த டெலிவரி கேஸ் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது நார்மல் டெலிவரியும் கிரிட்டிக்கல், சி செக்ஷனும் கிரிட்டிக்கல்
இருக்குங்கிற மாதிரி கதிர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. சரி ஆப்ரேஷன் இதை ரெடி பண்ணுங்கன்னு ரீனா சொல்லும்போதே நம்ம கதிர் வந்து ரஞ்சித்துக்கு கால் பண்ணுறாரு. உடனே ரீனா வந்து இவங்களோட ஃபோனை பிடுங்கிட்டு பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது.